ராஜராஜ சோழனை கலங்கடித்த பிரம்ம ராட்சசி. கருவூரார். சோழ நாட்டின் கருவூரில் பிறந்தவர் இந்த சித்தர். அதனாலேயே கருவூரார் என்றானவர். சித்தர்களில் பெரும்பாலானோர்க்கு இப்படித்தான் நிஜ பெயர் என்னவென்பது தெரியாமலே போய் காரணப் பெயர்களில்தான் அழைக்கப்படுகிறார்கள். கருவூராரின் தாய் தந்தையர் ஊர் ஊராகச் சென்று அங்கங்கே உள்ள கோயில்களில் பஞ்சலோக சிலைகளை பழுது நீக்கிக் கொடுத்தும் புதிய சிலைகளை உருவாக்கிக் கொடுத்தும் தொழில் செய்து பிழைப்பு நடத்தியவர்கள். இதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் பெரும்பகுதியை சித்தர்களுக்கும் துறவிகளுக்கும் முனிவர்களுக்கும் செலவழித்தனர். இதனால் அன்பு கொண்ட முனிவர்களும் சித்தர்களும் சிறு வயதிலிருந்தே கருவூரார்க்கு ஞானம் ஊட்டினார்கள். இளமையிலேயே அட்டமாச்சித்துக்கள் அறிந்து தெளிந்த கருவூரார் திருவாவடுதுறையில் சித்தர் போகரைச் சந்தித்தார், சீடரானார், உபதேசங்கள் பெற்றார், முழுமையான சித்தராய் பரிமளித்தார். சித்தரானாலும் தன் குலத்தொழிலை மறக்கவோ துறக்கவோ இல்லை கருவூரார். பெற்றோர் போலவே கோயில் கோயிலாகச் சென்று சிவாலயங்களில் ரசவாத வித்தை மூலம் தங்கத்தால் சிவலிங்கங்களை ஸ்தாபித்தார். காசி விஸ்வநாதர் ஆலயத்திலும் தாமிரத்தால் வேதை செய்து தங்கமயமான லிங்கத்தை உண்டு பண்ணி வைத்ததாக வரலாறு உண்டு. ஒருமுறை கருவூரார் விஷ்ணு ஆலயம் ஒன்றை அடைந்தார். நெடுந்தூரம் நடந்து வந்த களைப்பில் கோயில் வாசலிலேயே அமர்ந்த கருவூரார் சுவாமியை தரிசிக்க எண்ணி, "ஓய் பெருமாளே, வெளியே வாரும், உம்மை நாம் தரிசிக்க வேண்டும்" என்று அழைப்பு விடுத்தார். ஒருமுறை, இருமுறை, 3 முறை அழைத்தும் பெருமாள் வரவில்லை. "ஓஹோ, அப்படியா? சரி, பெருமாள் உள்ளே இல்லை போலிருக்கிறது. பெருமாள் இல்லாத கோயிலில் பூஜையும் இல்லாது போகட்டும்" என்று சபித்துவிட்டு நகர்ந்தார் கருவூரார். ஆலயம் அப்படியே ஆயிற்று. பெருமாள் ஆலயத்தை சபித்துவிட்டு நகர்ந்த கருவூரார் அங்கிருந்து திருக்குற்றாலம் அடைந்து சிவதரிசனம் செய்தார். சிவதரிசனம் பெற்ற சந்தோஷத்தில் அங்கு அவர் பாடிய பக்திப் பாடல்களே திரு இசைப்பா ஆயிற்று. பின் பொதிகை சென்று வசித்தார். அப்போது ஒருநாள் திருநெல்வேலியை அடைந்தவர் நெல்லையப்பர் கோயிலுக்குள் சென்றார். இவர் சென்றிருந்த நேரம் கோயிலுக்குள் நிவேதன காலம். கருவூரார் அதை அறியாமல் "நெல்லையப்பா, நெல்லையப்பா, நெல்லையப்பா" என்று கூப்பிட பதிலில்லை. 3 முறை தான் கூவி அழைத்தும் பதில் வராததால் வழக்கம் போலவே இந்த குசும்பு சித்தன், "அடடே, இங்கு கடவுள் இல்லை போலிருக்கிறதே, சரி போகட்டும், ஆண்டவன் இல்லாத ஆலயத்தில் எருக்கு முளைக்கட்டும்" என்று சர்வசாதாரணமாகச் சொல்லிவிட்டு விருட்டென வெளியேறிவிட, அவ்வளவுதான். அடுத்த நொடியே சித்தன் வாக்கு பலித்து போனது. கிடுகிடு என ஆலயம் முழுக்க எருக்கஞ்செடிகள் முளைத்து எழுந்தன. புல் புதர்கள் மண்டின. கோபத்துடனே வெளியேறிய கருவூரார் மானூரை அடையும் பொழுது நெல்லையப்பர் கருவூராரை மறித்து காட்சி தந்தார். "கருவூர் போக்கிரியே, நியாயமா இது? நெய்வேத்திய நேரத்தில் வந்து குரல் கொடுத்துவிட்டு பதில் வரவில்லையே என்று கோபித்துக் கொள்கிறாயே. சரி சரி, போனது போகட்டும், திரும்பி வா திருநெல்வேலிக்கு" என்று அழைப்பு விடுத்தார். சிவம் கூப்பிட்டு சித்தன் போகாமல் இருக்க முடியுமா என்ன? சினத்தை விட்டு சிவாலயத்துக்குள் நுழைந்தார் கருவூரார். மானூரிலிருந்து கோயில் வரை கருவூரார் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பொற்காசு தோன்றச் செய்து சித்தனை சிறப்பித்தார் சிவபெருமான். கருவூர் சித்தன் காலடி கோயிலுக்குள் பட்டதுமே பட்டுப்போய் தானாகவே மறைந்தன எருக்கஞ்செடிகள். இம்மாதிரி அனுபவப்பட்டதால்தானோ என்னவோ திருவிடைமருதூரில் இறைவன் தலை திரும்பிய பேரதிசயமும் நிகழ்ந்தது. திருவிடைமருதூர் கோயிலில் குடிகொண்டுள்ள நாரம்புநாதனை தரிசிக்க கருவூரார் புறப்பட்டு வர வழியில் குறுக்கிட்டது தாமிரபரணி. ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. நதியைத் தாண்டி கோயிலுக்குள் செல்ல முடியாமல் திகைத்தார் கருவூரார். "நாரம்புநாதா!" சிவபெருமானை அவர் கூவி அழைக்க, சித்தர் குரல் கேட்ட சிவபெருமான் சற்று திரும்பி பார்த்து, "வா கருவூரா" அழைப்பு விடுத்தார். சிவன் அழைப்பு கேட்டதுதான் தாமதம். சளசள என உடனடியாய் வடிந்தது வெள்ளம். வழிவிட்டால் தாமிரபரணி. ஆற்றைக் கடந்து ஆலயம் சென்று இறைவனை தரிசித்தார் கருவூரார். இந்த நிகழ்ச்சிக்கு சாட்சியம் கூறுவதாக இப்போதும் திருவிடைமருதூர் சந்நிதியில் சற்று தலை சாய்ந்த நிலையிலேயே காணப்படுகிறது இறைவனின் திருவுருவம்.
சிவனும் சித்தர்களுமாக ஒருவர் மீது ஒருவர் கொண்ட அளவில்லாத அன்பை மக்கள் அறிவதற்காக வெளிப்படுத்திக் கொண்ட இம்மாதிரி திருவிளையாடல்கள் நிறையவே இருக்கின்றன நம் இந்து புராணத்தில். அடுத்ததாக கருவூரார் சக்கரவர்த்தி ராஜராஜ சோழனின் சஞ்சலம் தீர்த்ததை பார்ப்போமா? சிவபக்தியில் சிறந்தவனான ராஜராஜ சோழன் தஞ்சையில் சிவபெருமானுக்காக பெரிய கோவில் ஒன்றை கட்டி முடித்திருந்தான். இந்த கோயில் ராஜராஜனின் லட்சிய கனவு. அவர் எண்ணப்படியே ஈடில்லா அழகுடனும் அற்புதமான வடிவமைப்புடனும் சிற்ப வேலைப்பாடுகளுடனும் உருவாகியிருந்தது அந்த பிரகதீஸ்வரர் ஆலயம். பிறகென்ன, இறைவனை பிரதிஷ்டை செய்ய வேண்டியதுதான் மிச்சம். இங்குதான் நிம்மதி இழந்து போனான் மாமன்னன். கோயிலில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யும்போது அதை பீடத்தில் நிறுத்த முடியவில்லை. பிரம்மாண்டமான லிங்கம் ஆவுடையாரில் பொருத்த முடியாமல் ஆடியது. சோழ சக்கரவர்த்தி கதறினான், கண்ணீர் வடித்தான். ஏதோ தெய்வ குற்றமோ என்று எண்ணி மனம் உடைந்தான். சிவபாதசேகரன் என்று பெயர் பெற்றவன். அப்பன் சிவனுக்கு ஆலயம் அமைக்க முடியாமலேயே போய்விடுமோ என்று அஞ்சினான், அரற்றினான், நிம்மதி இழந்தான். அப்போதுதான் கருவூரார்க்கு அவருடைய குருவான போகரிடமிருந்து ஓலை வந்திருந்தது. கருவூரா, உடனே புறப்பட்டு தஞ்சைக்கு வா. நீ வருவதனால் இங்கு ஓர் சிவாலயம் பூர்த்தியாகும் என்று இருந்தது. கருவூரார் தஞ்சை வந்தார். குரு போகரை சந்தித்தார். அனைத்தையும் அறிந்தார். பின் குரு வாக்கின்படி ராஜராஜனை சந்தித்து ஆறுதல் சொல்லி அவனையும் அழைத்துக் கொண்டு ஆலயத்தினுள் பிரவேசித்தார். பார்த்த நிமிடமே லிங்கம் பொருத்த இயலாமல் இருப்பதன் காரணத்தை புரிந்து கொண்டார். ஆம், லிங்கத்தை அஷ்டபந்தனம் செய்ய விடாமல் ஒரு பிரம்ம ராட்சசி தடுத்துக் கொண்டிருந்தாள். கருவூரார்க்கு கண் சிவந்தது. வாயில் இருந்த தாம்பூலச் சாற்றை பிரம்ம ராட்சசியின் மீது காரி உமிழ்ந்தார். அவ்வளவுதான். பஸ்மமாகிப் போனாள் பிரம்ம ராட்சசி. பின் எந்த இடர்பாடும் இல்லாமல் கருவூரார் தன் சித்தியின் சக்தி மூலம் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய கம்பீரமாய் ஆவுடையாரில் பொருந்தி சிவலிங்கம் தகதக என பேரொளியில் பிரகாசித்தது. தொடர்ந்து மன்னனும் மக்களும் மனமகிழ்ந்து சிவநாமம் சொல்லி முழங்க அபிஷேகமும் செய்வித்தார் கருவூரார். ராஜராஜ சோழன் மெய்சிலிர்த்துப் போனான். கருவூராரின் காலடி வணங்கி அவரை போற்றிச் சிறப்பித்தான். இப்படி ஒரு சோழன் அவரை கொண்டாடினான் என்றால் மற்றொரு சோழன் கருவூராரை சிறையில் வைக்கவும் காரணமாயிருந்தான். அந்தச் சோழன் இரணியவர்மன். இரணியவர்மனும் ஒரு சிறந்த சிவபக்தன்தான். இவன் ஒருமுறை கனவில் சிற்றம்பலநாதனின் அற்புத நடனத்தைக் காணும் பேறு பெற்றான். கனவில் கண்ட அம்பலத்தானின் அழகிய நடன முத்திரையை ஓவியமாய் தீட்டினான். இருந்தும் திருப்தியில்லை. தான் பெற்ற இன்பத்தை இந்நாட்டு மக்களும் பெறுமாறு ஓவியமாய் வரைந்த நடராஜனை சொக்க தங்கத்தில் தகதகக்கும் விக்கிரகமாகச் செய்து ஆலயத்தில் அனைவரும் தரிசிக்கும்படி அமைக்க நினைத்தான். நாட்டிலுள்ள சிறந்த சிற்பிகள் அனைவரையும் அழைத்தான். ஓவியத்தை அவர்கள் முன் நீட்டினான். சிற்பிகளே, சிறந்தவர்களே, இதோ என் இறைவன் நடராஜனின் இந்த அழகிய வடிவை அப்படியே உள்ளது உள்ளபடி தூய்மையான சொக்க தங்கத்தில் விக்கிரகமாக செய்தருளுங்கள் என்று ஆணையிட்டான். கஜானாவிலிருந்து தேவைப்படுமளவு சொக்க தங்கத்தையும் வரவழைத்துத் தந்தான். விக்கிரகம் வடிப்பதையே தொழிலாகக் கொண்ட சிற்பிகள் இதையும் சர்வசாதாரணமாகவே ஏற்று வடிவமைக்க முனைந்தார்கள். இத்தனைக்கும் வயதிலும் அறிவிலும் அனுபவத்திலும் தேர்ந்த சிற்பிகள்தான் அவர்கள். ஆனால் என்னவென்றே தெரியவில்லை. தங்க வார்ப்பு முழுமையடையாமல் உடைந்து கொண்டே போனது. திரும்ப திரும்ப முயற்சித்தும் முற்று பெறாமல் குறைபாடுடனே முடிந்தது. சிற்பிகள் மனம் பதைத்து நடுங்கினார்கள். சிற்பிகளின் கதறல் கடவுளின் காதில் விழுந்ததோ இல்லையோ, கருவூராரின் காதுகளை எட்டியது. சிற்பிகளை காப்பதற்காக அங்கே வந்து சேர்ந்தார் அவர். மன்னன் விதித்த கெடுவில் 47 நாள்கள் முடிந்திருந்தன. இன்னும் இருப்பது ஒரே ஒரு நாள்தான். என்ன செய்தும் சிலை வடிக்க முடியவில்லை கருவூராரே. தங்கவார்ப்பு நிற்காமல் உடைந்து போகிறது. இருப்பது ஒரே நாள். என்ன செய்வதென்று புரியாமல் தத்தளிக்கிறோம் என்று புலம்பினார்கள். கவலைப்படாதீர்கள் சிற்பிகளே. ஒரு நாள் எதற்கு? 1 மணி நேரம் போதும் எனக்கு. நிச்சயமாக அந்த அம்பலத்தானின் ஆடல் வடிவை நான் சிற்பத்தில் வடித்து எடுக்கிறேன். அபயம் அளித்த கருவூரார் விக்கிரகம் செய்வதற்கான அறைக்குள் புகுந்து தாளிட்டுக் கொண்டார்.
சிற்பிகள் கருவூராரை நம்புவதா வேண்டாமா என்கிறபடி பதைப்புடன் வெளியே காத்திருந்தார்கள். 1 மணி நேரத்துக்குப் பிறகு கதவு திறந்தது. கருவூரார் புன்னகையுடன் வெளிப்பட்டார். இனி யாரும் பயப்படத் தேவையில்லை. நடராஜனின் திருக்கோலம் திவ்ய வடிவுடன் எழுந்தருளியாகிவிட்டது. தரிசனம் செய்து கொள்ளுங்கள். ஆச்சரியத்துடன் சிற்பிகள் உள்ளே நுழைந்தனர். ஆஹா, அற்புதம், அற்புதம்! அம்பரக்குத்தன் விக்கிரகம் அழகு மிளிரக் காட்சியளிக்கிறதே. மறுநாள் மன்னன் வந்தான். தகதகக்கும் தங்க வடிவாக நடராஜனைக் கண்டான். வியந்தான், போற்றினான். அங்குலம் அங்குலமாய் தங்கச் சிலையை தரிசித்தவனின் கண்களில் திடீரென்று ஒரு சந்தேக மின்னல். மேலும் சிலையை கூர்ந்து நோக்கியவன் கோபமானான். சிற்பிகளே, நான் சிலை செய்ய சொக்கத் தங்கமல்லவா அளித்தேன்? ஆனால் நீங்களோ தங்கத்தை திருடி வைத்துக்கொண்டு செம்பு கலந்து அல்லவா சிலை செய்திருக்கிறீர்கள். என்னை ஏமாற்றப் பார்க்கிறீர்களா? கர்ஜித்தான் மன்னன். சிற்பிகள் பயந்து பதறினார்கள். மன்னவா, இந்தச் சிலை நாங்கள் செய்ததல்ல. எத்தனையோ முயற்சித்தோம். எங்களால் பொன்னில் சிலை செய்ய முடியவில்லை. சித்தர் ஒருவர் வந்து இதை செய்து முடித்தார். தங்கத்தில் செம்பு கலந்து ஏமாற்றியவன் சித்தனாயிருக்க முடியாது. அவன் மகா எத்தன். எங்கிருந்தாலும் அவனை இழுத்து வாருங்கள். கட்டளையிட்டான் அரசன். வீரர்கள் விரைந்து சென்று கருவூராரை கைது செய்து அழைத்து வந்து மன்னர் முன் நிறுத்தினார்கள். இந்தக் கருவூராரை சிறையில் தள்ளுங்கள். தண்டனையை நாளை முடிவு செய்வோம். கருவூராரை கைது செய்த செய்தி நாடெங்கும் பரவியது. அன்றிரவு அரண்மனையில் மன்னன் அறை. திடீரென அவர் முன் தோன்றினார் சித்தர் திருமூலர். திகைத்தான் சோழன். சோழனே, நீ தவறிழைத்து விட்டாய். கருவூராரை சிலை செய்ய அனுப்பி வைத்தவன் நானே. சுத்தத் தங்கத்தில் விக்கிரகம் செய்ய முடியாது என்பதை நீ அறியமாட்டாய் மன்னா. அதனால்தான் சிறிது செம்பை கலந்து சிலை செய்திருக்கிறார் கருவூரார். என்றாலும் நீ தங்கத்துக்காகத்தானே கருவூராரை கைது செய்திருக்கிறாய். போ, நீ கொடுத்த எடைக்குச் சமமாக வெள்ளியைக் கொண்டு வா. அதை உருக்கு. கட்டளையிட்டார். கனவிலிட்ட கட்டளையை மன்னன் பணியாட்களை விட்டுச் செய்ய வைத்தான். உருக்கிய வெள்ளியில் திருமூலர் ஒரு துளி செந்தூரம் இட்டார். அடுத்த கணம் வெள்ளி 10½ மாற்று தங்கமாய் மின்னியது. சோழா, இதோ எடுத்துக்கொள் உன் தங்கத்தை. இது போதுமா? இன்னும் வேண்டுமா? ரண்யவர்மா, நீ ஆசை என்ற பெரிய மலைக்குள் வாழ்கிறாய். ஆசை போய்விட்டால் உண்மையான பரவெளியை உணர்ந்து கொள்வாய். அப்போது உனக்கு எல்லா பொருட்களும் ஒரே பொருளாகத் தோன்றும். அதுதான் மூல முழுமுதற் பொருள். இவ்வாறு கூறினார் திருமூலர். தவித்தான் சோழன். தவறிழைத்து விட்டேன் தவசீலரே, தவறிழைத்து விட்டேன். கதறிய சோழன் கருவூராரை விடுதலை செய்ய கட்டளையிட்டான். அவன் ஆணையிட்டது அதுவே கடைசி. ஆம், திருமூலரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி தஞ்சமடைந்த சோழன் அதற்குப் பிறகு முற்றும் துறந்த முனிவனாகிவிட்டான். திருமூலரை வணங்கி விடைபெற்ற கருவூரார் அங்கிருந்து ஸ்ரீரங்கம் சென்றார். பள்ளிகொண்ட பெருமாளை சேவித்தவர் வெளியே வந்தபோது எதிர்பட்டால் ஒரு அழகிய பெண். அவள் தாசி அபரஞ்சி. அபரஞ்சி அபார பக்தி கொண்டவள். தாசி தொழில் ஆனாலும் ஸ்ரீரங்க பெருமானின் திருவடி ஒன்றே எண்ணமாய் நாள் தவறாது வழிபடுபவள். அவள் கருவூராரைக் கண்டாள். அற்புதமான சித்தர் இவர் என்று உணர்ந்து கொண்டாள். அவர் மேல் மயக்கம் கொண்டாள். உபதேசம் பெற எண்ணம் கொண்டாள். கருவூராரை வணங்கி தன் இல்லத்துக்கு வருமாறு அழைப்பு விடுத்தாள். கருவூரார் அவள் அழைப்பை புறக்கணிக்காமல் ஏற்றுக்கொண்டார். தாசிதானே என்று ஏளனமாக எண்ணாமல் அவள் உள்ளிருக்கும் பக்தி நெறி உணர்ந்து மேலும் அவளுக்கு ஞான உபதேசம் வழங்க முடிவெடுத்தார். அவளுடனே புறப்பட்டுச் சென்றார். தாசி அபரஞ்சி அடுத்த 2 நாள்களும் கருவூராரை பூஜித்து தன் அன்பு உபசரிப்பில் திக்குமுக்காட வைத்தாள். தனக்கு ஞான உபதேசம் செய்விக்க வேண்டுமெனக் கேட்டு பாதம் பணிந்தாள். கருவூரார் மகிழ்வுடன் அவளுக்கு சித்த ஞான உபதேசம் அளித்தார். பின் விடைபெற எழுந்தபோது, அபரஞ்சி, தொழிலில் தாசியாய் விளங்கினாலும் உள்ளத்தில் பற்றற்ற நிலையை நீ நெருங்கிவிட்டாய். உன்னுடன் கழித்த இந்த 2 நாள்களில் என் உள்ளம் மிக மகிழ்ந்தேன்.
சித்த மார்க்கத்தில் சிறக்கப் போகிறவளே, இதோ பெற்றுக்கொள். உனக்கெனவே நான் ஸ்ரீரங்க பெருமானிடம் கேட்டுப் பெற்ற பரிசு. இவ்வாறு சொல்லி நவரத்தின மாலை ஒன்றைக் கொடுத்தார். நவரத்தின மாலையைக் கண்ட அபரஞ்சி மனம் மகிழவில்லை. கருவூராரை பிரிய நேர்கிறதே என்று வருந்தினாள். கருவூரார் அதைக் கண்டுகொண்டார். வருந்தாதே அபரஞ்சி, நீ எப்பொழுது நினைத்தாலும் அழைத்தாலும் வருவேன். தலயாத்திரைக்குப் புறப்பட்டார் கருவூரார். அடுத்த நாள் ஸ்ரீரங்கநாதர் சந்நிதியில் அமளி துமளியானது. பெருமாளின் கழுத்திலிருந்த நவரத்தின மாலையை காணவில்லை. அர்ச்சகர்கள் அலறினார்கள். திருடன் வந்த சுவடு தென்படுகிறதா என்று தேடினார்கள். செய்தி கேள்விப்பட்ட பக்தர்கள் பதைபதைத்தார்கள். ஊர்ஜனம் மொத்தமும் கோயிலுக்குள் குழுமியது. அப்போது கோயிலுக்குள் நுழைந்தாள் அபரஞ்சி. நடந்த களேபரம் எதுவும் அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. அனைவரின் பார்வையும் அபரஞ்சி மீது விழுந்தது. அவள் கழுத்தில் கருவூரார் அளித்த நவரத்தின மாலை ஜொலித்தது. ஆ, இதோ இதுதான், இந்த மாலைதான். அரங்கனின் கழுத்திலிருந்த மாலை இதுவேதான். அலறல் குரல் கொடுத்தார் அர்ச்சகர். அரங்கனின் நவரத்தின மாலை தாசி அபரஞ்சியின் கழுத்திலா? கடவுளே, இது என்ன அபச்சாரம்! அப்படியானால் இவள்தான் திருடியிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் திருடிய எந்த காமுகனோ அதை இவளுக்கு அளித்திருக்க வேண்டும். ஆகவே மாலையை களவாடியவனை இவள் நிச்சயம் அறிந்திருப்பாள். கூடியிருந்தவர்கள் ஆளாளுக்கு குரல் கொடுத்தார்கள். அபரஞ்சியிடம் சற்றும் கலக்கமில்லை. அவள் அமைதியாய் பதிலுரைத்தாள். இந்த மாலையை யாரும் களவாடவில்லை. திரு அரங்கனின் பரிசாக கருவூரார்தான் இந்த நவரத்தின மாலையை எனக்கு அளித்தார். கருவூரான் வேலையாய்து. இப்போது எங்கிருக்கிறான் அவன்? சினம் கொண்டான் காவல் அதிகாரி. அழைத்தால் வருவார். நான் வரச் சொல்கிறேன் அந்த சித்தரை. பதறவில்லை அந்த பக்திமாது. சித்தனா அவன்? சரியான காமப்பித்தன். காவலர்களே, தாசி அபரஞ்சியை அவள் இல்லத்திலேயே சிறை வையுங்கள். அந்த கருவூரான் இவளைக் காண வரும்போது கைது செய்து இழுத்து வாருங்கள். காவலர்களுக்கு கட்டளையிட்ட அதிகாரி அபரஞ்சியின் கழுத்திலிருந்த மாலையை பிடுங்கிக் கொண்டு போனார். அபரஞ்சி கருவூராரை நினைத்துத் தொழுதாள். தொழுது முடித்து நிமிரும் நாழிகைக்குள் முன்வந்து நின்றார் சித்தபுருஷரான கருவூரார். அபரஞ்சி அவரிடம் நடந்தவற்றைச் சொல்லிக் கொண்டிருக்கும்போதே காவலர்கள் உள்ளே புகுந்தனர். கருவூராரை கைது செய்து இழுத்துச் சென்று கோயில் அதிகாரி முன் நிறுத்தினார்கள். கருவூராரே, அரங்கன் கழுத்திலிருந்த மாலையைக் களவாடி தாசி மகளுக்கு அளித்திருக்கிறீர்களே, இது என்ன நியாயம்? கோயில் அதிகாரியின் குரலில் கோபம் கொப்பளித்தது. இல்லை, நீங்கள் நினைப்பது தவறு. தாசி எனத் தாங்கள் இழிவாக பேசும் இந்த அபரஞ்சி திருவரங்கனின் பரிபூரண அருள் பெற்றவள். எனக்கும் இவளுக்கும் இடையே நிலவுவது குரு சிஷ்யை உறவுதான். இவளின் பக்தி பக்குவத்தைப் பார்த்த பரந்தாமன்தான் தன் நவரத்தின மாலையை என்னிடம் அளித்து இவளுக்கு பரிசளிக்கச் சொன்னான். இதுதான் உண்மை. என்ன கருவூராரே கதையளக்கிறீர்? அரங்கன் இவளுக்கு போய் பரிசளித்தாரா? அப்படியானால் இதை அரங்கன் சன்னதியில் அவன் எதிரே சொல்வீர்களா? நிச்சயம் சொல்கிறேன். அது மட்டுமல்ல, அரங்கனையே சொல்லவும் செய்கிறேன். திருவரங்கன் சன்னதிக்குள் திரண்டனர் அனைவரும். அரங்கா, இந்த மாலையை அபரஞ்சியிடம் அளிக்கச் சொன்னது நீர்தான் என்பது உண்மையானால் நீயே சாட்சி சொல்லவா? அனைவரும் கேட்கும்படி கூறினார் கருவூரார். சந்நிதியில் சிறு சலசலப்பும் இல்லை. அந்த நிசப்த சூழ்நிலையில் அரங்கனின் கருவறைக்குள்ளிருந்து அசரீரி ஒலித்தது. பக்தர்களே, நீங்கள் அனைவரும் எனக்கு அலங்காரம் செய்து அழகு பார்க்க நினைக்கிறீர்கள். நானோ என்னைக் கொண்டாடும் அடியார்களை அலங்காரம் செய்து அழகு பார்க்க நினைத்தேன். அதன் காரணமாகவே அபரஞ்சிக்கு இந்த நவரத்தின மாலையை கருவூரான் மூலம் அளித்தேன். குழுமியிருந்த அனைவரும் அரங்கன் சாட்சியில் பரவசப்பட்டு போனார்கள். ரங்காரங்கா எனத் தொழுது கூத்தாடினார்கள். கோயில் அதிகாரியும் ஊர் பெரியவர்களும் கருவூராரையும் அபரஞ்சியையும் வணங்கினர். நவரத்தின மாலையை அபரஞ்சியிடமே அளித்தனர். அபரஞ்சி நவரத்தின மாலையை வாங்க மறுத்தாள். பெரியவர்களே, இது கருவூராரும் திருவரங்கப் பெருமாளும் சேர்ந்து நடத்திய நாடகம். இதன் மூலம் மேலும் புனிதமானேன் நான். இந்த புண்ணியம் ஒன்றே எனக்குப் போதும்.
அரங்கனுக்கு உரிமையான மாலையை அவரிடமே சேர்த்து விடுங்கள். தழுதழுப்போடு பேசினாள். நாடகத்தை நல்லவிதமாய் முடித்து வைத்த கருவூரார் பிறந்த ஊரான கருவூருக்கே திரும்பினார். கருவூராரின் புகழும் மேன்மையும் ஊருக்கு ஊர் பரவி பேசப்பட்டாலும் கருவூரின் மக்கள் மட்டும் அவரை புரிந்து கொள்ளாமல் இகழ்ந்தனர். ஊரின் அந்தணர்களோ அவர் மேல் கொலைவெறி கொண்டு தூற்றினர். கருவூரான் ஒரு மாயாவி, ஒழுக்கமில்லாதவன், மதுவும் மாமிசமும் கொண்டு வழிபடுபவன், போதாதற்கு தாசிகளின் சகவாசம் வேறு. இவனை முதலில் இங்கிருந்து ஒழித்துவிட வேண்டும். வன்மத்தோடு பேசினர். ஒருமுறை மதுவையும் மாமிசத்தையும் கொண்டு போய் கருவூராரின் வீட்டில் மறைத்து வைத்துவிட்டு அரசரிடம் போய் புகாரும் கூறினார்கள் அந்தணர்கள். மன்னா, கருவூரான் அனாச்சார பூஜை நடத்துகிறான். வேண்டுமானால் அவன் வீட்டை சோதித்துப் பாருங்கள். கோள் மூட்டினர். மன்னனுக்கு கருவூராரின் மேல் மதிப்பிருந்தாலும் அந்தணர்களின் புகாரை புறக்கணிக்க முடியாமல் கருவூராரின் வீட்டைச் சோதனையிடத் தானே புறப்பட்டான். அங்கே பூஜைக்கும் யாகத்துக்கும் உரிய பொருள்கள் மட்டுமே இருந்தன. மன்னன் தன் செயலுக்கு வருத்தம் தெரிவித்து கருவூராரிடம் மன்னிப்பு கேட்டான். மன்னா, என்னிடம் மன்னிப்பு கேட்பது இருக்கட்டும், என் மீது புகார் சொன்னவர்களின் வீடுகளையும் சோதனை செய்துதான் பாரேன். கருவூரார் சொன்னபடியே சோதனையிட்டபோது புகார் தந்தவர்களின் வீடுகளிலெல்லாம் மதுவும் மாமிசமும் நிறைந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கொதித்துப் போனான் மன்னன். அந்தணர்களின் மீது தண்டனை தரும் அளவுக்கு கோபம் கொண்டான். கருவூரார் மன்னனின் கோபத்தை தடுத்து சமாதானப்படுத்தினார். அரசே, அந்தணர்கள் மேல் தவறில்லை. அவர்கள் என் வீட்டில் மறைத்து வைத்த மதுவும் மாமிசமுமே அவர்கள் வீட்டில் கண்டெடுக்கப்பட்டன. வீண் பொறாமையினாலேயே அந்தணர்கள் இவ்வாறு நடந்து கொண்டார்கள். அவர்களை மன்னித்து விடு. கருவூரார் பெருந்தன்மையுடன் இப்படி கேட்டுக்கொண்டாலும் அரசர் முன் அவமானப்பட்டதால் அந்தணர்கள் மேலும் மேலும் ஆத்திரமடைந்தனர். ஒருநாள் கருவூரார் நதியில் நீராடச் செல்வதற்காக சென்றபோது கைகளில் கொலை ஆயுதங்களுடன் அந்தணர்கள் அவரை வழிமறித்து துரத்தினார்கள். கருவறைக்குள் புகுந்த கருவூரார், ஆணிலையப்பா, பசுபதீசரா, சரணம் சரணம் என கூவியவாறு சிவலிங்கத்தைக் கட்டித் தழுவிக்கொண்டார். அவ்வளவுதான். சிவத்தோடு அந்த சித்தன் இரண்டறக் கலந்து விட்டான். அந்தணர்கள் இந்த தெய்வீக காட்சியைக் கண்டார்கள். வெலவெலத்துப் போய் நின்றார்கள். தங்களின் தவறை உணர்ந்தார்கள். தாங்கள் இழைத்த தவறுக்கு பிராயச்சித்தமாக ஆணிலையப்பர் கோவிலிலேயே கருவூரார்க்கு தனிச் சந்நிதி அமைத்து அவருடைய உருவச் சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர். கரூர் ஆணிலையப்பர் கோயிலில் கருவூரார்க்கு இன்றும் வழிபாடு நடக்கிறது. கருவூரார் நல்ல தமிழில் ஏராளமான பாடல்கள் பாடி வைத்துள்ளார். அவற்றுள் 11 நூல்கள் தற்போதும் உள்ளன. அவற்றுள் வைத்திய முறை, யோகஞானம், அஷ்டமாசித்தி என்று பலவும் சொல்லப்பட்டுள்ளன. என்றாலும் அவருடைய நூல்களில் ரசவாத வித்தை என்னும் தங்கம் செய்யும் முறையும் உள்ளது என்று அதையே தேடிக்கொண்டிருப்போரும் இன்றும் உண்டு.